வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இயக்குனர் பி.வி. சங்கர் அவரோட இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற கல்வன் இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் ஜி.வி. பிரகாஷ், இவானா, தீனா, பாரதி ராஜா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை அப்படின்னு எடுத்துகிட்டோன்னு வந்தீங்கன்னா, ஒரு மலை கிராமத்தில் 2 இளைஞர்கள் நண்பர்கள். அவங்க திருட்டு வேலை பண்ணிவிட்டு அப்படியே ஜாலியாக உள்ளூர் வேலையெல்லாம் பார்த்துட்டு சுற்றிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு இந்த வனவிலங்குகள் மனிதர்கள் மோதல்னால் உயிரிழப்பு ஏற்படும் இல்லையா? அப்போ அதுக்கு இழப்பீடு கிடைக்கும். ஸோ அதை பார்க்குறாங்க இவங்க. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல முதியோர் இல்லத்துக்கு வேலைக்கு போகிற இடத்துல இந்த மாதிரி ஆதரவற்றவர் இருக்காங்க, அவங்கள தத்தெடுத்துட்டு போகலாங்கிற இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுட்டு பாரதி ராஜா தத்தெடுத்துட்டு வராங்க. இந்த மாதிரி வனவிலங்கு மோதலை ஏற்படுத்தி அதில் வர காசை வச்சு வாழ்க்கையை ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருட்டு புத்தியோடைய அந்த இளைஞர்கள் அந்த வேலையை கொஞ்சம் கூட அந்த கில்ட்டி அந்த ஃபீலிங்கே இல்லாமல் அப்படியே பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இப்படி தான் இந்த கதை போயிட்டுருக்கும். இதில் ஜி.வி. பிரகாஷ்க்கு மேலே தீனாவும் அந்த உள்ளூர் சேட்டை பண்ணுற பசங்களுக்கு மேலே கொஞ்சம் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக சொல்லணுன்னா ஜி.வி. பிரகாஷ் இது வரைக்கும் நடித்த படங்கள்லேயே ஒரு உருப்படியான நல்ல கதை அப்படின்னு சொன்னால் நம்ம இதை சொல்லலாம். தீனாவும் அதேமாரி காமெடியெல்லாம் செம்ம சூப்பராக என்ஜாயாக இருந்தது, நல்லா பண்ணியிருந்தாங்க. அதேமாதிரி இவானா அந்த ஹீரோயின் ரோல் அவங்களுக்கு கொடுத்த ரோல் பர்ஃபெக்டாக டெலிவரி பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு அவங்களோட ஆக்டிங்குமே. அப்புறம் நம்ம பாரதி ராஜா சொல்லவே வேண்டாம். அவருக்கெலாம் எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு டேக் தான், அதுக்கு மேலெலாம் வேலையே இருந்திருக்காது. அவ்வளோ ஒரு பிரமாதமான, அவங்க தான் வெல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு. அவர் பேசி அவரோட எக்ஸ்ப்ரெஷன்ஸ், அவரோட ஃப்ளாஷ்பேக்லாம் சொல்லும்போது நமக்குலாம் கண்ணில் தண்ணி வந்துடும். அந்தளவுக்கு அந்த கதையை நகர்த்திட்டு போவாங்க. அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். திரைக்கதையுமே நல்ல காமெடியாக என்டர்டெய்னிங்காக என்கேஜிங்காக கொண்டு போகிறாங்க. அதுவுமே பாராட்டத்தக்க விஷயம். ஒரு ஃபேமிலியோட குழந்தைங்க எல்லாருமே உட்காந்து ஒரு ஜாலியாக படம் பார்க்குற மாதிரி ஒரு படம் இருக்குன்னா, அதனால தான் நான் இவ்வளோ நாள் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அவ்வளோ ஒரு ஜாலியாக இருந்துச்சு. ஃப்ரம் ஸ்டார்ட் டு எண்டு அவ்வளோ ஒரு ஜாலியாக என்கேஜிங்காக காமெடியாக நல்லா போயிட்டு இருந்தது. அதே மாதிரி பாரதி ராஜா உள்ளே வந்ததுக்கப்புறம் சென்டிமெண்ட் சீன்லாம் வரும். அதெல்லாம் அந்த ஃப்ளாஷ்பேக் சீன்லாம் வரும்போது கதை கொஞ்சம் டைட்டாக அப்படியே போகும். அதுவுமே நல்லா, ஏன்னா கதை சும்மா அப்படியே போயிட்டு இருக்கக்கூடாது இல்லையா? அதனால் அவரோட போர்ஷன்ஸ் அவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டாக நல்லா இருந்துச்சு. எல்லாருமே காமெடியில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. பாரதி ராஜா ஆகட்டும், ஜி.வி., தீனா எல்லாருமே காமெடியில் இன்வால்வ் ஆகி அவ்வளோ ஒரு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு நல்லா இருந்துச்சு, ஜாலியாக. அதே மாதிரி எந்த ஒரு அந்த கில்ட்டி ஃபீலிங்குமே எதுவுமே இல்லாமல் சுற்றிட்டு இருக்காங்க. அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வர்றதுக்கான ஒரு வழியை தான் கடவுள் உண்டாக்குறாரு அப்படிங்கிறது இந்த பாரதி ராஜா மூலமாக சொல்லியிருப்பாங்க. அதேமாரி அந்த முதியோர் இல்ல பிரச்சனைகளையும் கொஞ்சம் லைட்டாக நமக்கு அப்படியே மேம்போக்காக காமிச்சிருப்பாங்க. யாருமே இல்லாதவங்களோட வழி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அதேமாதிரி எல்லோரும் இருந்தும் அந்த ஆசிரமத்தில் இருக்கிறவங்களோட வழியும் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அங்கங்கே மேம்போக்காக டச் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாமே நல்லா இருந்துச்சு. உங்கள் ஃபேமிலியோட நீங்கள் கண்டிப்பாக கிட்ஸோட ஒரு ஜாலியாக நல்ல படம் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா கண்டிப்பாக இந்த கல்வன் படத்தை நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். ஓடிடியில் அவைலபிள் இருக்கும். ஓகே, மீண்டும் இதே மாதிரி ஒரு அருமையான திரைவிமர்சனத்தில் சந்திக்கலாம். ஒரு கட்டத்தில் பாரதி ராஜா இவங்க கொல்றதுக்காக தான் கூப்பிட்டு வந்திருக்காங்க, அது மூலமாக பணம் சம்பாதிக்க பார்க்குறாங்க அப்படிங்கிற அந்த உண்மை தெரிய வரும்போது அவங்க இப்போ நடக்கிற அந்த கான்வர்சேஷனு அது எல்லாமே ரொம்பவுமே பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அவங்களோட எல்லாரோட ஆக்ஷனுமே அதேமாதிரி பாரதி ராஜா சர்க்கஸில் இருக்கிறாரு அப்படின்னு ரிவீல் பண்ணும்போது அந்த புலியை நேருக்கு நேராக பார்த்து விரட்டுறது, அந்த மாதிரி சீன்லாம் கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவே எடுத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அதேமாதிரி அந்த தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்குற இடத்துல தீனாவாகட்டும், ஜி.வி. ஆகட்டும், அவங்களோட அந்த ஆக்டிங் அவ்வளோ ஒரு நல்லா இருந்துச்சு பார்க்குறக்கு. கண்டிப்பாக அவங்க ஃபேமிலியோட நீங்கள் ஜாலியாக பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல படம் கல்வன் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுவோம். அதேமாதிரி மியூசிக்கை பற்றி சொல்லணும்ல, ஜி.வி. எப்போவுமே அவரோட படங்களுக்கு பார்த்திங்கன்னா மியூசிக்கு யாரா அது அப்படிங்கிற மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க. அது இந்த படத்துலேயும் அவர் மிஸ் பண்ணவே இல்லை. ஒரு பாட்டு கூட மனசில் நிற்கல. பிஜிஎம்மே அது அப்படியே போயிட்டுருக்குன்னு வைங்களேன்.
வனவிலங்குகள் நடமாடுற ஒரு மலைப்பகுதியான இடங்களில் வந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது. அதுமாரி கடம்பூர், சத்தியமங்கலம் கடம்பூரில் தான் வந்து மேக்ஸிமம் படத்தை 100% எடுத்திருக்காங்க. கடம்பூர் வனப்பகுதி பார்க்காதவங்களுக்கு நீங்கள் இந்த படத்தில் வந்து பார்க்கலாம். அந்த ஊரில் இருந்தவங்களுக்கு வந்து இவங்களெல்லாம் நேரில் பார்க்குற சான்ஸ் கிடச்சிருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாமே வந்து நல்லா தான் இருந்தது. நல்ல ஒரு க்ரீனிஷாக நல்லா எடுத்திருக்காங்க படத்தை. அந்த ஊர் கடம்பூர் பார்க்காதவங்களுக்கு இந்த படத்தை பார்த்தாங்கன்னா அந்த கடம்பூர் எவ்வளோ அழகான ஒரு மலை கிராமம் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கலாம். டைம் இருக்கும்போது பாருங்கள் ஓடிடியில். ஓகே, தேங்க்யூ.